நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வருவது வந்து திரையில் அவர்கள் காட்டிய பொய்முகத்தை தங்களுடைய நிஜ முகம் மாதிரி இந்த முட்டாள் மக்களை நம்ப வைத்து அரசியலுக்கு வர்றாங்க. ஓட்படத்தில் கூட இந்த சமூகத்துக்கு வந்து எந்த கருத்தையுமே அவர் சொல்லவே பெரிய நடிகராக இருந்தாலும் கொள்கை இல்லை என்றால் அல்லது ஏற்கனவே இருக்கும் இந்த கட்சிகள் கொள்கைக்கு முன்னால் இவங்களால நிக்க முடியாது. நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நாட்டுல ஊழல் இருக்கு, அஜித் வந்தா தான் நல்லது நடக்கும், ரஜினி வந்தா தான் நல்லது நடக்குன்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன், தமிழ் தேசியம் என்பது உங்களுடைய கொள்கை, விஜயனுடைய கொள்கை என்பது தமிழ் தேசியம் திராவிடம் இரண்டும் என்னுடைய கண்கள் அப்படின்னு சொல்றாங்க. என் கொள்கைக்கு மாறான ஒரு கொள்கையோடு நீ எப்படி கட்சி ஆரம்பிக்க முடியும், இவர் எப்படி அவரை கேட்க முடியும்? பாஜக தான் இன்றைக்கு மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்தியது, இந்த நாட்டின் அமைதியை. சார், விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கி மாநாடெல்லாம் முடிஞ்சு ரொம்ப ஆரவாரமா போயிட்டு இருக்கு. அவர் கட்சியை பத்தியும் அவர் கொள்கைகளை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவாகவே என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது, அரசியலுக்கு வருவதற்கு தகுதி இல்லை, நடிகர்களுக்கு வந்து நாடாளும் தகுதி இல்லை. இதுதான் என்னுடைய அடிப்படையான கொள்கை. விஜயனுடைய அரசியலை கூட நான் அப்படிதான் பாக்குறேன். அதே நேரம் இது ஒரு ஜனநாயக நாடு, யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், இதுதான் ஒரு பொதுவான நியதி. ஆனா நாம் ஏன் நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை எதுக்குறோம் அப்படின்னா, நான் பல்வேறு நேர்காணல சொன்னதுதான் இங்கேயும் சொல்றேன். நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வருவது வந்து திரையில் அவர்கள் காட்டிய அந்த பொய்முகத்தை தங்களுடைய நிஜ முகம் மாதிரி இந்த முட்டாள் மக்களை நம்ப வைத்து அரசியலுக்கு வர்றாங்க. அதை தான் நம்ம எதுக்குறோம். அதுக்கப்புறம் அவர்கள் நடிகர்களாக இருக்கும்போது இந்த நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்தாலும் அதை எதையுமே கண்டுக்காம அப்படியே அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. அப்படிப்பட்டவர்கள் திடீர்னு நான் வந்து உங்களுக்கு சேவை பண்ண போறேன், என்னுடைய எஞ்சிய வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றத ஒரு சினிமா வசனமா தான் நம்மளால பார்க்க முடியுமே தவிர அவர்கள் வந்து ஒரு உள்ளன்போடு உண்மை சொல்வதா நம்மளால எடுத்துக்கவே முடியாது. விஜயும் கூட அப்படித்தான். ஏன்னா கிட்டத்தட்ட 68 படங்கள்ல நடிச்சிருக்காரு. கடைசியாக நடித்த அந்த கோட் படத்தில் கூட இந்த சமூகத்துக்கு வந்து எந்த கருத்தையுமே அவர் சொல்லவே இல்லை. ஒரு அப்பன் மகனுக்குமான ஒரு பிரச்சனையை தான் அவர் அதிலேயே கதையா சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து எப்படி அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிறது தான் நான் முன்வைக்கிற கேள்வி. பட் நம்மை போன்றவருடைய கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி விஜய் வந்து இன்றைக்கு தன்னுடைய அரசியல் கட்சி வந்து மக்கள் கிட்ட கொண்டு வந்துட்டாரு. தமிழக வெற்றி கழகம்னு பெயர் சூட்டி ஒரு பிரம்மாண்டமான அரசியல் மாநாட்டை நடத்தி முடிச்சிட்டாரு. இப்போ நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, இப்ப விஜயை தேர்தல் களத்தில் இங்கிருக்கிற கட்சிகள் தங்களுடைய கொள்கையால் வீழ்த்தணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன், நான் எதிர்பார்க்கிறேன். என்ன காரணம்னா, அப்படி நீங்க பண்ணும்போதுதான் எதிர்காலத்தில் எந்த நடிகர்களுமே அரசியலுக்கு வரமாட்டாங்க. மக்களுக்கும் இது புரியும். எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் கொள்கை இல்லை என்றால் அல்லது ஏற்கனவே இருக்கும் இந்த கட்சிகளின் கொள்கைக்கு முன்னால் இவங்களால நிக்க முடியாது, இவங்க தோத்து போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த ரியாலிட்டி மக்களுக்கு புரியும். அப்படி இல்லைன்னா இவனும் கூட நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நாட்டுல ஊழல் இருக்கு, அஜித் வந்தா தான் நல்லது நடக்கும், ரஜினி வந்தா தான் நல்லது நடக்குன்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாம இது வேறு அது வேறு அப்படிங்கிற அந்த கலை யதார்த்தம் புரியணும் அப்படின்னா இவர்களை தேர்தல் களத்தில் தோற்கடிக்கணும். அப்பதான் நாளைக்கு யாருக்குமே எந்த நடிகனுக்குமே நாம அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு எண்ணமே வராது. அதுதான் சரியான விஷயம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, எல்லாத்தையும் தாண்டி விஜய் அரசியலுக்கு வருகிறார் அப்படிங்கும் போது விஜயை பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் களத்துக்கு முன்னாலேயே அவரை வந்து வீழ்த்தணும், அதுவும் ஒரு குறுக்கு வழியில் வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட மாதிரி விஜயினுடைய கொள்கைகள் என்பது அதுல ஒரு பாசிட்டிவான பல விஷயங்கள் இருந்தாலும் பல்வேறு கட்சிகளுடைய கொள்கைகளின் தொகுப்பா தான் இருக்கு. இங்க இருந்து அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்த மாதிரி அது தவிர்க்க முடியாது. அது விஜய் மட்டும் இல்ல, நாளைக்கு யார் கட்சி ஆரம்பிச்சாலும் இப்படித்தான் இருக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சாதி மத பேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்களே பாத்தீங்கன்னா அந்த சாதி ஓட்டுகளை மனசுல வச்சுக்கிட்டு வேட்பாளர்களை நிறுத்துவாங்க. இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. விஜய் கட்சியிலும் கூட எதிர்காலத்தில் அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு இது வழக்கமான ஒரு டெம்ப்ளேட் வந்து எந்த கட்சியாலுமே தவிர்க்க முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் சார் விஜயோட அரசியல் இது டிராவல் இருந்தாலும், இன்னொரு பக்கம் விஜய் அரசியல் வருவதற்கு முன் அரசியல் வருவதற்கு பின்ன சீமானோட ஸ்பீச் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அது என்ன சொல்றதுனே தெரியல சார். ஏன்னா அவர் அரசியல் வரதுக்கு முன்னாடி விஜய் என் தம்பி, அவர் வர்றது நல்லது, வரட்டும், வாங்க எல்லாம் நல்லது பண்ணலாம், சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னாரு. இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம்
என்ன இது தம்பியாவது மலையாவது அதெல்லாம் இல்ல, எங்களோட கொள்கை தான், நாங்க சொல்றதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, சீமான் வந்து சமீப காலமாக ஒரு முரண்பாடுகளின் மொத்த உருவமா மாறிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு வகையில் நமக்கு வருத்தத்தை கொடுக்குது. என்னன்னா, ஒரு 35 லட்சம் வாக்குகள் அவருடைய கட்சிக்கு கிடைத்தது கடைசியா. அப்ப அத்தனை பேருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான சீமான் இன்னும் ஒரு பொறுப்பானவரா இருக்கணும். அதுதானே ஒரு சரியான விஷயமா இருக்கு. ஆனா சீமான் கடந்த காலங்களில் பார்க்கும்போது அவருடைய செயல்பாடுகள்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு முரண்பாடா இருக்கு. முக்கியமா அந்த விஜய் விஷயத்துல, விஜயனுடைய அரசியல் ஆரம்பத்துல எதிர்த்தாரு. அதுக்கப்புறம் அவர் என் தம்பி அப்படின்னாரு. நாங்கள் இருவரும் சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னாரு. அப்புறம் அவருடைய மாநாட்டுக்கு அவர் அழைக்கலன்னாலும் போவேன் அப்படின்னாரு. எல்லாத்துக்கும் மேல விஜயோடு ஒரு சந்திப்பையும் இவர் நடத்தினாரு. சோ இந்த அளவுக்கு விஜயோடு நெருக்கமாக இருந்தவர் இந்த அரசியல் மாநாட்டுக்கு பிறகு திடீர்னு வந்து விஜயை எதிர்த்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான கடும் சொற்களால் விமர்சனம் பண்றாரு. அதுல வந்து சரியான விஷயம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு இவர் என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, இவர் எப்படி திராவிடத்தை ஆதரிக்கலாம் அப்படின்னு இவர் கேட்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், தமிழ் தேசியம் என்பது உங்களுடைய கொள்கை, விஜயனுடைய கொள்கை என்பது தமிழ் தேசியம் திராவிடம் இரண்டும் என்னுடைய கண்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்க முடியும்? இன்னொன்னு, சீமானே ஆரம்ப காலத்தில் திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட ஒருத்தரா தான் அரசியல் களத்துக்கே வந்தாரு. பெரியாரையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் காலப்போக்குல அவர் என்ன பிளான் பண்ணார் அப்படின்னா, ஏற்கனவே இங்க பல கட்சிகள் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் திராவிட அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நாமும் அதை பேசினால் இங்க வந்து அரசியல் களத்துல ஜெயிக்க முடியாது. அப்ப நம்ம மாறுபட்டு தனித்து தெரியணும்னா தமிழ் தேசியத்தை கையில எடுப்போம் அப்படின்னு இப்ப இவர் வேற ஒரு பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நீங்க நினைப்பதை விஜயில் செய்யணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு ஒரு கொள்கை இருப்பது போல அவருக்கு ஒரு கொள்கை இருக்கு. அது உங்களுக்கு உடன்பாடோ மாறுபாடோ அது வேற விஷயம். அதுக்காக நான் என் கொள்கைக்கு மாறான ஒரு கொள்கையோடு நீ எப்படி கட்சி ஆரம்பிக்க முடியும், இவர் எப்படி அவரை கேட்க முடியும்? எல்லாத்துக்கும் மேல நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர், விஜயும் ஒரு அரசியல் கட்சி தலைவர். அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் ஒரு கண்ணியமான வார்த்தைகளால் பேசணும். அந்த கண்ணியம் எல்லாம் சீமானிடம் இல்லைங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கும். சீமானோட தமிழ் தேசியத்தை விஜயம் கையில எடுக்கிறதுனால இவர் கோவம் வருதா? நம்மளோட பாதையில இவர் வந்துட போறாரு, நம்ம ஓட்டெல்லாம் அவருக்கு போயிட போகுது அப்படின்ற ஒரு பயம் இருக்குமா சார்? இல்ல, அது இருக்கா அப்படின்னு தெரியல. பட் அது இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அரசியல்ங்கிறது திராவிட அரசியல் தான் அப்படின்னு இவருக்கு மாறுபட்ட அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கல. எனக்கு திராவிட அரசியல் ஒரு கண்ணுன்னா தமிழ் தேசியமும் ஒரு கண் அப்படின்னு தான் சொல்றாரு. அந்த அடிப்படையில் தமிழ் தேசியம் காரணமா சீமான் பின்னால் திரண்ட இளைஞர்கள் அடடா விஜய்க்கும் தமிழ் தேசியம் பிடிக்குமா, இப்ப நம்ம அந்த பக்கம் போகலாங்கிற ஒரு முடிவை எடுப்பதற்கும் வாய்ப்புகள். எல்லாத்துக்கும் மேல இப்ப சீமான் சொல்றது மாதிரி எனக்கு 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, உங்கள் மாநாட்டுக்கு வந்ததை விட எனக்கு அதிகமான ஓட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு அப்படி மார்தட்டி சொல்றாரு. அந்த 36 லட்சம் வாக்குகளில் விஜய் ரசிகர்களுடைய வாக்குகள் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அன்றைய தேர்தல் வரும்போது விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கல, விஜயும் சீமானும் இணைந்து பணியாற்றுவாங்கிற மாதிரியான ஒரு ஹேஷியங்கள் இருந்தது. அதை விஜய் ரசிகர்கள் நம்பி அடடா இவர் நம்ம விஜய்க்கு வேண்டியவர் தானே, இவருக்கு ஓட்டு போடுவோம் நினைச்சு கூட பல பேர் இவருக்கு ஓட்டு போட்டு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க இந்த மார்தட்டி சொல்கிற அந்த 36 லட்சம் வாக்குகளில் விஜய் ரசிகர்களுடைய வாக்குகளும் இருக்கு. அதனால ஒருவேளை இதெல்லாம் எதிர்காலத்தில் குறைத்து விடும் அப்படிங்கிற ஆற்றமையில் கூட இந்த ஆத்திர வார்த்தைகள் வந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், விஜயோட மாநாடை பத்தி நம்ம பார்த்தோம்னா அதுல தெளிவா தெரியும் சார் அவர் யாரை எதிர்க்கிறாரு அப்படின்றது. டிஎம்கே வந்து டோட்டலா டேமேஜ் பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ஏடிஎம்கேவை பத்தி ஒரு வார்த்தை கூட அங்க விடல. ஒருவேளை பிற்காலத்துல விஜய்க்கும் டிவிகேவுக்கும் ஏடிஎம்கேக்கு கூட்டணி அமையுமா சார்? இல்ல, நம்ம எல்லாரும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, திமுகவை எதிர்த்த விஜய் ஏன் வந்து அதிமுகவை எதிர்க்கல, அவரோட கூட்டணி அமைக்க போறாங்களான்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், பாரதிய ஜனதாவை எதிர்த்த விஜய் ஏன் காங்கிரஸை எதிர்க்கவில்லை? இந்த கேள்வியை நம்ம கேட்டுதானே ஆகணும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒன்றியத்தை ஆள்கிறது பாஜக, அவர்கள் மதவாத அரசியல் பண்றாங்க, அதனால எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு ஒரு பாஜகவை அடையாளம் காட்டுறாரு. இங்க ஆட்சி செய்வது யார் அப்படின்னா திமுக, இவர்கள் ஊழல் செய்கிறார்கள் அப்படின்னு திமுகவை அவர் எதிரியாக அடையாளம் காட்டுறாரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எதிர்கட்சி தான், அவங்க வந்து அதிகாரத்தில் இல்லை. ஒரு வாதத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, விஜய் கட்சி தொடங்கும் போது ஒருவேளை அதிமுக ஆட்சியில் இருந்தால் நிச்சயமாக ஒரு அதிமுகவை தான் ஊழல் கட்சி அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணியிருப்பார். ஒருவேளை காங்கிரஸ் ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருந்தால் காங்கிரஸ் வந்து அவரு விமர்சனம் பண்ணியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எப்பயுமே ஒரு புதிய கட்சி களத்துக்கு வரும்போது அவர்கள் ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணாதான் அவர்கள் ஜெயிக்க முடியும். ஆனா இந்த அடிப்படையில தான் இந்த இரண்டு கட்சியுமே அவர் வந்து தன்னுடைய எதிரியாக அடையாளம் காட்டியிருப்பார். அதிமுக காங்கிரஸ் எல்லாம் அவரு கணக்குல எடுத்துக்காம இருந்திருப்பாரு. அதை வச்சு இவங்களோட
கூட்டணி போறாரு, இவங்களோட ரகசிய கூட்டணி இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே நேரம் ஊழல் குறித்து பேசிய விஜய் கடந்த காலங்களில் அதிமுக செய்த ஊழல்களையும் கோடிட்டு காட்டியிருக்காரு. அந்த விஷயத்தை வந்து இவரு செய்ய தவறிட்டாருன்னு வேணா நம்ம சொல்லலாம். இப்படியும் சிலர் சொல்றாங்க சார், என்னன்னா ராகுல் காந்தினாலதான் அவர் அரசியலுக்கே வந்தாரு, என்ட்ரி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால கூட காங்கிரஸ் பத்தி அவர் பேசாம இருந்திருக்கலாமோ? இல்ல, நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஏன்னா காங்கிரஸ் இந்தியாவை ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டது. இன்றைக்கு 10 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருப்பது பாஜக தான். அப்படி இருக்கும்போது பாஜக தான் இன்றைக்கு மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்தியது, இந்த நாட்டின் அமைதியை குலைத்தது. அப்ப முதலில் விமர்சிக்கப்பட வேண்டியது பாஜக தான். அந்த அடிப்படையில் தான் அவர் பாஜகவை விமர்சனம் பண்ணாரு. காங்கிரஸ் குறித்து பேச வேண்டிய நேரம் வரும்போது நிச்சயமாக பேசுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த கூட்டத்தில் அவர் காங்கிரஸை பத்தி பேசலைங்கிறதுனால அவர் காங்கிரஸுக்கு வந்து ஏதோ ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுத்ததா நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுக கூட கூட்டணியில இருக்க திருமாவளவன் அவரும் வந்து விஜய் கூட கூட்டணி வச்சுக்க வாய்ப்பு நிறைய இருக்கு, 2 பேரும் ரொம்ப ஏதோ ஆனந்த விகடன் ஃபங்க்ஷன்ல கூட போறாங்க அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் கூட்டணிக்கு? இல்ல, எதிர்காலத்தில் என்ன நடக்குங்கிற ஒரு ஆர்வத்தை நம்ம சொல்ல முடியாது. அதுவும் அரசியல் குறித்து எந்த காலத்திலயுமே நம்ம இதுதான் நடக்கும், இது நடக்காது அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அது எந்த நேரத்தில் வேண்டாமாலும் சூழல் மாறலாம். ஆனா இன்றைய சூழல் என்ன அப்படின்னா, விஜய் வந்து தேர்தல் களத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறது யாராலையுமே கணிக்க முடியாது. அவருக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும், எவ்வளவு சீட்டுகள் கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனால திருமாவளவன் போன்றவர்களுக்கு விஜய் பின்னால் செல்வதில் வந்து ஒரு அச்சமும் தயக்கமும் இருக்கு. என்ன காரணம்னா, இப்ப திமுகவுல நமக்கு உரிய மரியாதை இல்லை, நாம கேட்கிற சீட்டு கொடுக்கறது இல்லை. அதே நேரம் குறைவாக கொடுத்தாலும் அதில் நமக்கு வெற்றி வாய்ப்பு ஈஸியா இருக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு என்னன்னு கேட்டா நமக்கு அந்த சீட்டெல்லாம் கிடைக்கிறதுனால அந்த இடமே பாதுகாப்பு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால வந்து விஜயை பாத்தீங்கன்னா இவங்க கடுமையா விமர்சிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு விஜய் அறிவித்ததுல முதல் இது யாருக்கு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தான். ஏன்னா அவங்கதான் கடந்த சில மாதங்களாக திமுக கூட்டணியில ஒரு பெரிய கழகத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விஜய் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காருன்னு கூட சொல்லலாம். ஆனா அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் இன்றைக்கு இவர்களே விஜய் மீது கத்தி வீசிட்டு இருக்காங்க அப்படின்னா அது திமுக மீதான அந்த பயம் தான் காரணம். இப்ப ஃபியூச்சர்ல கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கா சார்? இல்ல, அதை நம்ம இன்றைக்கு சொல்ல முடியாது. என்ன இருந்தாலும் எதிர்காலத்தில் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கத்தான் செய்யும். விஜயோட அரசியல் நகர்வுகள், அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படியா சார் இருக்கும்? அவர் வந்து 2026 அரசியல் காலத்துல எதிர்கொண்டா அவர் எந்தெந்த இடங்கள்ல இப்போ அதிகமா எந்தெந்த இடங்களை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அவர் நின்ன இடத்துல அவர் ஜெயிக்க முடியுமா சார்? இல்ல, விஜய் எந்த தொகுதியில் நின்றாலும் நிச்சயமாக வெற்றி அடைவார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. காரணம் வந்து விஜய் கட்சியினுடைய கொள்கை, கோட்பாடு, செயல் திட்டங்கள் அதெல்லாம் காரணமா இருக்காது. விஜய் வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர். அந்த அடிப்படையில் நிச்சயமாக அவருக்கு வாக்கு கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் அவருடைய தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்குமா அப்படின்னா என்னை பொறுத்தவரை அதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. என்ன காரணம்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. அதை தாண்டி அதை உடைத்து கொண்டு இந்த கட்சி வெற்றி அடைவதற்கான வாய்ப்புங்கிறது 2026 தேர்தலில் இருந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஒருவேளை 2031 தேர்தலில் வேணா இந்த நிலைமைகள்லாம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி, என்னோட இறுதியான கேள்வி சார், விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆவாரா சார்? இல்ல, அதுதான் சொன்னேன். 26 அதற்கான வாய்ப்பு இல்ல. 31 வேணா அன்றைய கால சூழ்நிலையில் அது நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.